மாண்புமிகு பறை நல்லா இருந்தது சார் படம். அதாவது சினிமாங்கிறது சினிமாத்தனமா எடுக்காம ஒரு உண்மையான அது அது ஒரு விஷயமா அணுகிருக்காரு. ஒரு புது வகையா அணுகிருக்காரு டைரக்டர் அவரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மத்தபடி முதல் ஹாஃப் கொஞ்சம் டல்லா இருந்தது. அப்ப செகண்ட் ஹாஃப் பார்த்து நல்லா இருந்தது படம். பறைய பத்தி என்ன சொல்ல வந்திருக்காங்க? பறைங்கிறது வந்து சாவுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்ற மாரி இருக்கு இல்லையா? அது இல்லன்ற மாரி சொல்ல வந்திருக்காங்க அவங்க. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல வந்து முதல் வாத்தியம் பறை தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சது தான் எல்லாமே. அததான் அவரு சொல்ல வந்திருக்காரு. நல்லபடியா சொல்லியிருக்காரு. நடிச்சவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருந்தாங்க சார். நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த குறையும் இல்ல. பொறுமையா பார்க்கணும் அவ்வளவுதான். நன்றி. நல்லா இருந்தது. பறைய மாண்புமிகு பறை அது எப்படின்னா பறை நாங்களும் பறை வாசிக்கிறோம் தான். நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை எந்த இடத்துல போனாலும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்னாலே பாதியில் கூட ஒரு சில ஸ்டேஜ்லாம் இறக்கியிருக்காங்க. போதும் போதும் அப்படி சொல்லி இறக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியே இப்போ தெரியும்ல. இப்போ இந்த படத்து மூலமாக அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் வெளியே தெரியும். அது நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராப்ளம்ஸ் வந்து ஓப்பன் அப்பாக சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த பறை வந்து சாவுக்கு மட்டும் வாசிக்கிறது இல்லை, கோயிலுக்கு மட்டும் வாசிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் வாசிக்கிறது தான் பறை இசை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு பறை வந்து ஒரு பறை இசை கலைஞரோட வாழ்க்கையை பத்தி சொல்ல வந்திருக்காங்க. அது எப்படி ஒரு பறை இசை கலைஞரோட லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து ரியலி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படிங்கும்போது அதை பார்த்து நான் இந்த படத்தை பார்த்து தான் நான் உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டு இப்படியும் இருக்கிறாங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலி கிரேட், அடிப்பொலி, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, மாஸ் வேற லெவல். தேங்க்யூ. ஹீரோயின்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ஹீரோயின்ஸ் எல்லாமே ரியலி கிரேட். ஹீரோயின்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து செம்மையா நடிச்சிருந்தாங்க. அந்த டான்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வெறியா நடிக்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு அது பண்ணும்போது. அண்ட் வந்து சில சீனெல்லாம் அழுகும்போது எங்களுக்கும் அழுக வந்தது. அண்ட் ஹீரோ வந்து சாகும்போது எனக்கும் ரொம்ப அழுகையா வந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? உண்மையா சொல்ல போனா ரியலி கிரேட், சூப்பர், வேற லெவல், அடிப்பொலி. இல்லை, பறை இசையை மீட்டெடுக்கணுன்ற ஒரு நோக்கம் நல்லா இருக்கு. நல்லா, ஏன்னா அந்த இசையெல்லாம் வந்து அந்த காலத்து இசையை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிற படமாக இருக்குது. கதைன்றது பார்த்தா அந்த காலத்து அந்த ஜாதி இதுதான். அது ஒன்றும் கதையை வந்து பெருசாக சொல்லிக்க முடியாது. பட் நோக்கம் வந்து பறை இசையை மீட்டெடுக்கணுன்ற அந்த எண்ணம் நல்லா இருக்கு. நடித்தவங்க அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. பறை இசையும் நல்லா இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு வல்காரிட்டியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மூவியாக போயிருக்கு. ஒரே ஒரு விஷயம், கடைசியாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அப்படின்றது அந்த ஹீரோயினுடைய லாஸ்ட் இது சூப்பர். படம் பாத்தீங்களா? நீங்க நடிச்சது தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் நான் நடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், எனக்கு பெருமையாக இருந்தது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? உங்க பையன் நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. ஒரு சமூக இந்த பறை இசையை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோனி ரொம்ப இன்னும் நல்லா லாஸ்ட் சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. என் பையனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.